இப்போ மில்கி வே கேலக்ஸி பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் பர் வேகத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது எதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தெரியல. ஆனால் அது ஒரு கான்ஸ்டன்ட்டான மோஷனில் பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்ஸி ஒரு இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம கேலக்ஸி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வர எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒன்று வரப்போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. நம்ம 2 கேலக்ஸி வந்து மோத போகுது. உண்மையிலேயே மோதி பார்த்தீங்கன்னா ரெண்டும் மில்க்ரோமடா அப்படின்னு ஒரு கேலக்ஸி வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த மோதல் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுதுன்னா 450 கோடி வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா மோது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிளானட் வந்து மோதாதான், டேமேஜ் ஆகாதான் மோதுறதுனால. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரியே தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் பயங்கரமான தூரத்தில் இருக்கு, லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கு. நம்ம கேலக்சியோட ஷேப்போட பேர் என்னன்னா ஸ்பைரல் ஷேப்பு. ஆனால் நம்ம கேலக்சி ஸ்பைரல் ஷேப்போட கொஞ்சம் ஸ்பெஷலு, பார்டு ஸ்பைரல் ஷேப்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம கேலக்சியோட சென்டரில் பார்த்தீங்கன்னா பார் மாதிரி ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னு தெரியல. நம்மளோட மில்கி வே கேலக்சி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் வந்து இருக்கு. அந்த பிளாக் ஹோலோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா செனட்டேரியஸ் ஏ. அந்த பிளாக் ஹோல்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களால் 14 பில்லியன் சன்ஸை வந்து ஃபிட் பண்ணி வைக்க முடியும். அது வந்து அவ்வளோ பெருசு. நம்ம கேலக்சிக்கு சென்டரில் இருக்கிற அந்த பிளாக் ஹோலை நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடாதுன்னு அது சுற்றி டஸ்ட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நம்ம மில்கி வே கேலக்சியோட இன்னும் 2 குட்டி கேலக்சி பார்த்தீங்கன்னா சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு. அந்த 2 கேலக்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் ஸ்மால் மேக்னேனியம் கேலக்சி அப்படிங்கிறது தான் அந்த 2 கேலக்சியோட பேர். இந்த மாதிரி குட்டி குட்டி கேலக்சிலாம் பார்த்தீங்கன்னா மில்கி வே வந்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம மில்கி வே கேலக்சி பார்த்தீங்கன்னா எபிசோட் இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்சி 6லேருந்து ஒரு 8 கேலக்சி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கோம். நம்ம மில்கி வே கேலக்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி மாதிரியே 100 கோடி கிரகங்கள் இருக்கான். இந்த 100 கோடி கிரகத்தில் நம்ம பூமியில் மட்டும்தான் உயிர்கள் இருக்கு. இந்த மில்கி வே கேலக்சியில் நம்ம சோலார் சிஸ்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 3வது கையில் தான் இருக்கு. இந்த சங்கு சக்கர மாதிரி தெரியறத தான் கைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு. நம்ம சூரியன் பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு. அது ஒரு தடவை சுற்றி வளம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா 225 மில்லியன் வருஷம் ஆகுமா. இது வரைக்கும் அது பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா 20 டைம் தான் சுற்றி வளம் வந்திருக்கான். நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுமா? இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள்.